Hi, NCRT, Grade 12, Chapter 12, Aldehydes, Ketones and Carboxylic Acid Unitல book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 12.4. Write the IUPAC name of the following ketones and aldehydes. Wherever possible, give also common name அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் பாருங்கள் CH3, C double bond O, CH2, 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 CH2. ஸோ 4 CH2 அதுக்கப்புறம் என்னது ஒரு CH3, ரைட்? ஸோ இதுதான் ஃபார்முலா. அண்ட் இதோடைய நம்பரிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீட்டோனுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ 1 2 3 4 5 6 7. ஸோ 7 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். ஸோ அப்போ அதுக்கு பேர் எப்படி வரும்? ஹெப்ட்டு, எல்லாமே சிங்கிள் பாண்டு ஏன், ஹெப்டேன் 2 ஓன் வரணும், இல்லை 2 ஹெப்டன் ஓன்னு எழுதிக்கலாம். ஸோ இதான் ஒரு ஐபிஎஸ் நேம். இதுக்கு ஜென்ரல் நேம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா CH3, CH2, CH, இந்த பிஆர் நான் கீழே பிரான்ச்சாக கொண்டு வந்துடுறேன். அடுத்து CH2, அகெயின் CH, இந்த CH3 என்ன பண்ணுறேன், அகெயின் பிரான்ச்சாக கொண்டு வந்துடுறேன். இங்கே CH2, ரைட்? அப்போ ஆல்டிகைடு தான் நமக்கு என்னது ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இதுக்கு தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ செயின் இப்படி தான் 1 2 3 4 and 5 6. ஸோ 6 கார்பன் இருக்கக்கூடிய சிஸ்டம். 4ல் புரோமின் இருக்குது, 2ல் மெத்தில் இருக்குது. இப்போ நேம் தான் என்ன பண்ணணும், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக புரோமினா ஃபஸ்ட் எழுதிக்கணும். அப்போ 4 புரோமோ 2 மெத்தில், 6 கார்பன் இருக்கு இல்லையா? ஸோ ஹெக்சன் அண்ட் ஆல்டிகைட் 1ல் இருக்கிறதுனால 1 எழுத தேவையில்லை, ஹெக்சனேல் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் CH3, CH2 5 டைம்ஸ் நம்ம போட்டிருக்காங்க. ஸோ அப்போ CH3 அண்ட் CH2, 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 CH2 5 டைம்ஸ். அடுத்து CH2 மொத்தம் 7 இருக்குது நமக்கு இங்கே, ரைட்டா? ஸோ 7 கார்பன் இருக்குது. அப்போ இதுக்கு பேர் என்ன வரும் நமக்கு? ஹெப்டனேல் அப்படின்னு வரும், ரைட்? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபினைல் கொடுத்துட்டு அதில் CH டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஒரு ஃபினைல் குரூப், இதில் CH டபுள் பாண்ட் CH அண்ட் CHO இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு பேரண்ட் செயின். இது 1, இது 2, இது 3, ரைட்? அப்போ 3ல் ஒரு ஃபினைல் ரிங் இருக்குது. அப்போ சப்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் 3 ஃபினைல், அடுத்து 3 கார்பன் இருக்குது. அப்போ 3 கார்பன் இருந்துச்சுன்னா ப்ரொப், அதில் செகண்ட் கார்பன் டபுள் பாண்ட், ப்ரொப் 2 in 1 ஏல் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம், ரைட்? அண்ட் இதுக்கு காமன் நேம் ஏன்னா வேறு த காமன் நேம் பாசிபிள், கிவ் த காமன் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது காமன் நேம் நம்ம என்ன சொல்லணும்னா சின்னமால்டிகைடு அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? இதுக்கு காமன் நேம் என்னது? சின்னமால்டிகைடு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், CHO கொடுத்துருக்காங்க சைக்ளிக் பென்டேனில். ஸோ அப்போ சைக்ளோபென்டேன் ரிங் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இதுக்கு பேர் என்ன வரும் நமக்கு? கார்பன், இந்த கார்பன் தனியாக தான் இருக்குது. இப்போ நம்பரிங் கொடுத்தாலும் நமக்கு 1 2 3 4 5 தான் கொடுக்க முடியுமே தவிர இதுக்கு 6 கொடுக்க முடியாது. அப்போ அது தனியாக தான் இருக்குது. அதோட பேரை நம்ம கார்பால்டிகைட் தான் எழுதணும். ஸோ அப்போ ஒரு சைக்ளோபென்டேன் ரிங்கில் ஒரு ஆல்டிகைட். ஸோ அப்போ அதை எப்படி எழுதலாம் நம்ம? சைக்ளோபென்டேன் கார்பால்டிகைடு அப்படின்னு எழுதணும். ஏன்னா அந்த கார்பால்டிகைடு, அதாவது இந்த ஆல்டிகைடுக்கு நம்பரிங் கொடுக்க முடியாது. அப்போ இப்படி தான் எழுதி ஆகணும். அடுத்து பாருங்கள், 2 ஃபினைல் ரிங் இருக்குது. இங்கே C டபுள் பாண்ட் O, ரைட்? அகெயின் இங்கே 2 ஃபினைல் ரிங். ஐயூபிஎஸ் நேம் கொடுக்கும்போது இந்த கார்பன் 1 எடுத்துக்கலாம் செயினில். அப்போ 1,1 டைஃபினைல், ஒரே ஒரு கார்பன், அப்போ மெத்தனோன் அப்படின்னு எழுதிக்கலாமா, ரைட்? ஸோ இதுதான் நமக்கு வரும். இது நமக்கு ஐயூபிஏசி. ஸோ இது ஃபஸ்ட்டு கார்பன், இதை தான் நான் செயினாகவே எடுத்துக்கிறேன். அப்போ 1ல் 2 ஃபினைல், 1,1 டைஃபினைல், ஒரு கார்பன் இருக்கலாம், மெத்து கீட்டோனாக இருக்கிறதுனால 1. ஸோ மெத்தனோன் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம், ரைட்? இதோடைய ஜென்ரல் நேம், காமன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா பென்சோஃபினோன், சரிங்களா? ஸோ 2க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே காமன் நேம் பார்க்குறோம். இதுக்கு பேர் என்னது? பென்சோஃபினோன் அப்படின்னு எழுதிக்கலாம், ரைட்? தேங்க்யூ.